அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வார்த்தை உபாகமம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என் வார்த்தைகளை உங்கள் வீட்டு வாசல்களிலும் நிலைகளிலும் எழுதுங்கள் என்று. ஏன் தேவன் இப்படி சொன்னார்? இதன் உண்மையான அர்த்தம் என்ன? இதை இன்று நாம் சுருக்கமாக பார்க்கலாம். அன்பானவர்களே, அவைகள் என்று சொல்லப்படுவது தேவனுடைய வார்த்தைகளும் கட்டளைகளும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் நடத்தி கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? பல தடவைகள் தேவனை மறந்தார்கள், முறுமுறுத்தார்கள், கீழ்ப்படியவில்லை. அதனால்தான் தேவன் சொல்கிறார், என் வார்த்தையை உங்கள் வீட்டில் எழுதுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், நீங்கள் உட்காரும் போதும் நடக்கும் போதும் படுக்கும் போதும் எழும்பும் போதும் பேசுங்கள் என்று. இதனுடைய அர்த்தம் என்ன? இது சும்மா எழுத சொல்லவில்லை. வாழ்க்கை முழுவதும் தேவனை மையமாக வைத்து கொள்ள தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் என்ன செய்கிறோம்? வீட்டில் சிலுவை அடையாளம் வைக்கிறோம், வேதாகம வசனங்களை சுவர்களில் எழுதுகிறோம். இது நல்லது. ஆனால் இது மட்டும் போதுமா? இல்லை. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன? வசனம் சுவரில் இருக்க வேண்டும். அதை விட முக்கியம், அது இருதயத்தில் இருக்க வேண்டும். நாம் அதுபோல வாழ வேண்டும். நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படும் வாழ்க்கையை வாழ வேண்டும். நாம் இப்படி செய்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், உயர்த்துவார். எதிரிகள் பின்வாங்குவார்கள். நாம் போகும் இடங்களில் காரியங்களை வாய்க்க செய்வார். அன்பானவர்களே, இன்று ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நாம் வசனத்தை சுவரில் மட்டும் எழுத மாட்டேன், என் இருதயத்திலும் எழுதுவேன் என்று. என் வாழ்க்கையில் நடப்பேன் என்று. அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென்.